श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्री गुरुगीता 30வது श्लोकम्। तोषणं पापपङ्कस्य दीपनं ज्ञानतेजसः गुरोः पादोदकं सम्यक् संसारार्णवतारकम्। நம்ம சனாதன தர்மத்தில் வேத சம்பிரதாயத்தில் குருவுடைய முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்கப்பட்டது. பல இடத்திலோ பல விதமா குருவுடைய முக்கியத்துவம் பிராதான்யத்தை பாராட்டி எவ்வளவோ சொல்லப்படுறது. அதிலோ முக்கியமா விஸ்தரிச்சு சொல்லி பேசின இந்த புராண கிரந்தம் குருகீதா. பார்வதி பரமேஸ்வரருக்கு நடுలో நடக்கிற சம்வாதம். இதுல 30வது ஸ்லோகம் வரைக்கும் கடந்த சத்சங்கத்துல பார்த்தோம். குருவுடைய சேவை பத்தி சொல்றாரு. அந்த சேவை செய்யும்போது காய்கமா முதல்ல குருவுக்கு நமஸ்கரிக்கிறது అనేది ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நமஸ்காரத்துக்கு அப்புறம் குருவுடைய பாதங்களுக்கு பாத பத்மங்களுக்கு ஜலம் வச்சு அபிஷேகம் பண்றது, அந்த ஜலத்தினை எடுத்துக்கிட்டு தீர்த்தமா சாப்பிடுறது, புரோக்ஷணம் பண்ணிக்கிறது, இந்த விஷயத்தை பத்தி சொல்லும் போதும் சர்வ பாப விசுத்தாத்மா இவன் எல்லா பாப்பங்களிலிருந்து விடுவிக்கப்படுவா, சித்தம் சுத்தி ஆகும். பாப்பங்கள் வந்து விமுக்தன்னா சித்தம் சுத்தி ஆகிறதா என்ன, நமக்கு ஒரு வாட் சித்தம் சுத்தி ஆயிடுச்சுன்னா நமக்கு ஞான சாதனைக்கு தயாராயிடும், அரகத்தை பெற்றுரும். சித்த சுத்தி இல்லாத வரைக்கும், அரகத்தை இல்லாத வரைக்கும் ஞானம் பிரயோஜனம் படாது, உள்ள ஏறாது, இறங்காது, புரியாது. அதெல்லாம் சொல்லி அதனால எல்லா தீர்த்த க்ஷேத்திரங்கள் லோகத்துல இருக்கிற அத்தனை நதிகளும் புண்ணிய க்ஷேத்திரங்களும் குளங் ஏதாவது அது எல்லாத்தையுடைய என்ன பலம் இருக்கின்றனோ அது குருவுடைய பாதங்களுக்கு செஞ்ச அபிஷேக ஜலத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடணும், தலைமையில புரோக்ஷணம் பண்ணிக்கணும். இது ரெண்டு சொன்னதுக்கு அப்புறம் இதனால 30வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த சம்சாரம் அனே பொதுவா சமுத்திரம் சாகரம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆனா இங்க பங்கஸ்ய, பங்கன களிமண், ஒரு சேரு மண்ணுல உள்ள இறங்கி போற மனுஷன்னா அவனுக்கு சப்போர்ட்டே கிடைக்காது வெளியில வர்றதுக்கு. ஜலத்திலாவது நீச்சல் அடிக்கலாம், உள்ளே போயிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட இந்த பாப பங்கமா இருக்கிற, பாபத்தோட கூடி இருக்கிற, துக்கத்தோட கூடி இருக்கிற இந்த சம்சாரம் இதுல வந்து நீக்கக்கூடிய காய வைக்கும். சோஷணம்னா ட்ரையப் பண்றதுன்னு அர்த்தம். அது இப்படிப்பட்ட ஒரு ட்ரையப் பண்ண உடனே அதுக்கு ஒரு சூடு வேணும், ஹீட் வேணும். ஞான தேஜசமனே தீபம் இந்த நாள அது நீக்கப்படும். அதனால குருவுடைய பாதங்களை வந்து ரொம்ப ஸ்ரத்தையோட பக்தியோட யாரு பூஜிச்சுட்டே இருப்பானோ அவனும் 2வது வரையில சம்சாரார்ணவன்னு சொல்லியாச்சு. அங்க வந்து பாப்பம் అనేది ஒரு பங்கம், ஒரு களிமண் போலும் நம்மளை ஒத்தே இருக்கிறது.
சாதாரண மண் ஓட்டிட்டா இப்படி விளையிட்டா போயிடும். ஆனா களிமண் அப்படி போகாது இல்லையா? அதனால அதையும் சொல்லி மொத்தம் சில சம்சாரத்துக்குள்ள வருத பாபம்னா புண்ணியம் கூட நமக்கு வேண்டாம். அது ரெண்டுல ஏதோ ஒன்று இருந்தா நம்ம திரும்பி சம்சாரத்துக்குள்ள வந்து சரீரமும் இந்த இதெல்லாம் தொடங்கும். அதனால சம்சார சாகரத்தினை தாண்டறதுக்கு ஒரு வழியா இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அடுத்ததாக 31வது ஸ்லோகத்தில் இன்னும் நிறைய இதே விஷயங்களை வச்சுக்கிட்டு சொல்லுவார். அஜ்ஞான மூலஹரணம் ஜன்ம கர்ம நிவாரகம் ஞான வைராக்ய சித்யர்த்தம் குரு பாதோதகம் பிபேத். அந்த குருவுடைய பாத அபிஷேக ஜலத்தினை குடிக்கிறது பற்றி மறுபடியும் சொல்லும் போது அது என்ன குறிக்கிறதுன்னா, என்ன அப்போ அடிக்கடிக்கு அவருக்கு பாதங்களை அபிஷேகம் காலையிலோ சாயங்காலம் இப்படியெல்லாம் பண்ணுமா? தினந்தோறும் முதல்ல அவர் பார்க்க முடியணுமே, இல்ல அவரும் அபிஷேகம் பண்றதுக்கு விடணுமே, இதெல்லாம் அப்படி என்ன அர்த்தம்? குரு பக்தி. இனிமே அப்புறம் மனசு பத்தி கூட சொல்லுவாரு. மனசா வாச்சிகமா கூட எப்படி பண்ணணும். இப்ப சாரீரிகமா விஷயம் சொல்றாரு. இப்படி சொல்லும் போது இங்க பாபம் என்னும் சம்சார சாகரம் என்னும் இது எல்லாத்துக்கும் மூலம் என்னன்னு அஜ்ஞானம். அஜ்ஞானத்தினாலதான் ஒரு மனுஷனுக்கு மோகம் சோகம் எல்லாமே வருது, பயம். அப்போ எந்த அஜ்ஞானம் வந்து இந்த ஜென்ம கர்மாக்கு காரணமாயிருக்கின்றனதோ, ஜென்மிச்சா பிறந்தா மறுபடியும் கர்ம பண்ணணும். கர்ம பண்ணும்போது திரும்பி கர்மத்தினை இன்னும் பந்தத்தினை வளர்த்துக்கிறோம், பலப்படுத்துகிறோம். அதனால பொதுவா என்ன சொல்றேன் வேதாந்தத்துல, காம கர்ம ஜென்ம, திரும்பி காம கர்ம ஜென்ம. இது அன்னிண்டிங்க இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கு. நீ இதை எப்படியாவது பிரேக் பண்ணணும். இதுக்கு காரணம் வந்து அஜ்ஞானம். அதனால அந்த அஜ்ஞானம் மூலமா இருக்கிறதுனால அந்த மூலத்தினை நீக்கக்கூடிய ஹரணம், நாசனம் செய்யக்கூடிய இந்த குரு பாத அபிஷேகம் ஜலம் அப்படின்னு குரு ஆசிரியக்கணும். இந்த குரு வந்து ஞானோபதேசம் பண்ணுவார். அதுதான் முக்கியம் நமக்கு அங்க. அப்போ கிரமமா என்ன ஆகும்? உனக்கு ஹிருதயத்திலோ ஞானம் வைராக்கியம் வளரும். ஞானம் வரணும்னா, இது அஜ்ஞானம் போகணும்னா ஞானம் வரணும். ஞானம் வரணும்னா இந்த உலக விஷயங்கள் வந்து கொஞ்சம் விளங்கணும். அது ஒத்து கொடுக்கணும், பக்கத்துல வைக்கணும். இல்லைன்னா ஞானத்துக்கு நமக்கு சமயம் இல்லை, சிந்தனை பண்றது சமயம் இல்லை, உலகத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருப்போம். அதனால அது நம்மளுக்கு விடாது. நம்மளுதான் தூரமா போகணும். அந்த தூரமா சாரீரிகமா போக முடியாது, ஆனா மானசிகமா போகணும். அதுக்குதான் வைராக்கியம் பேரு. வைராக்கியம் இது பண்ணணும்னு சொன்ன முதல்ல ஒருத்தன் விவேகம் இருக்கணும். அதனாலதான் நம்ம சாதன சித்துஷ்டய சம்பத்தி ஆர்டர்ல பார்க்கும்போது விவேகம் இருக்கணும், வைராக்கியம்னு அந்தபடி ஆர்டர்ல சொல்லப்பட்டது. இப்போ இவன் விவேகம் இருக்கிறதுனால குரு கிட்ட வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் அதுக்குதான் இதெல்லாம் சொல்றாரு. ஞான வைராக்கியத்தினை நமக்கு கொடுக்கும். அதனால குருவுடைய பாதத்தினை ஆசிரிச்சே இருக்கணும், சேவிக்கணும் அப்படின்னு. அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் மேலும் இது சொல்றார். 32 குரு பாதோதகம் பானம் குரோருச்சிஷ்ட போஜனம் குருமூர்த்தே சதா தியானம் குரோர்நாம்ன சதா ஜபஹ. இங்க வாச்சிக மானசிகமாகவும் என்ன பண்ணணும் అనేది சொல்ல தொடங்குறாரு.
ஆனா மறுபடியும் அந்த குரு பாதோதகம் பானம் அது திரும்பி திரும்பி சொல்றாரு. சொல்லி அது கூட இன்னொன்னும் சேர்க்கிறாரு. குரு சாப்பிட்டு மிச்சம் வச்சிருக்கிற ரெமினிசன்ஸ் அது பழமா, ஆகாரமா, ஜலமா ஏதாவது கூட எச்ச குரு யார் யாருடைய எச்ச சாப்பிடலாம்னு சாஸ்திரத்துல சொல்லப்படுறது. ஒண்ணு ஈஸ்வரன் நைவேத்தியம் கொடுக்குறோம். அது கூட குரு ஈஸ்வரனும் சாப்பிட்டாரு, அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்துக்கிறோம்னு பாவனை இருக்கு. ஆனா அது நேர கண்கள்னால பிரத்யட்சமா நம்ம பார்க்கல, ஆனா பாவனைல இருக்கு. அதுக்கு அடுத்தது ஆரிய பர்த்தையுடைய சாப்பாடு மிச்சம் இருந்தா சாப்பிடலாம். அதே போல் பாரியது கூட பர்த்தை சாப்பிடலாம். அடுத்தது குரு அது எச்சை கிடையாது, அது பிரசாதம். அதனால உச்சிஷ்ட போஜனம் பாகவதத்தில் நாரதருடைய சின்ன வயசு கதை சொல்லும் போது ஒரு ஜன்மத்தில் அங்க இந்த வார்த்தை சிறப்பா சொல்லப்பட்டது. அந்த கதை அவங்க அம்மா வேலைக்காரி, ஒரு மகாத்மர்கள் எல்லாரும் சாத்துர் மாசத்துல அந்த ஊருக்கு வந்திருக்காங்க. அந்த அம்மா அந்த இடத்துல அங்க அவங்களுக்கு வேலை செய்யறதுக்காக பாத்திரம் தேய்க்கிறது இதெல்லாம் செய்யறது என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்றான்னு நாரதர் சின்ன குழந்தை இருக்கான், உட்காருவான் சும்மா. அப்படி ரொம்ப நாள் பார்த்து அவரை பெரிய முனிவர் அதுல இவனுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வருது. அவங்க பார்க்கணும், அவங்க படிக்கிறது எல்லாம் சொல்றது எல்லாம் என்னமோ ஒரு ஆசை உள்ள சம்ஸ்காரம் இருக்கு. கடைசியை இனிமே கிளம்பி போறாங்க. அவங்க சாத்து மாசம் முடிச்சுட்டான்ற சமயத்துல அந்த முனிவர் இந்த குழந்தை தினந்தோறும் கவனிக்கிறார். கண்கள்னாலே ஆசீர்வாதம் நடக்கிறது, திருஷ்டினாலேயே அவனுக்கு உள்ள மனசுல உபதேசம் போயிட்டு இருக்கு. அப்பப்போ இப்படி தலைமையில கூட தொடுவாரு, இதெல்லாம் பண்றான். கடைசி நாள் நாளைக்கு அப்படி போற நாள் இவர் சாப்பிட்டுட்டதுக்கு அப்புறம் குழந்தைன்னு வேணும்னு கூப்பிட்டு பொதுவா கிட்ட வரமாட்டேன்ல. இந்த அம்மா வேலைக்காரியா அப்ப எந்த குலமா இருக்கானோ இன்னும் குழந்தைன்னு வர சொல்லி அவரே அந்த இலையில இருக்கிறது எல்லாம் அப்படி எடுத்துட்டு காட்டு சொல்லிட்டு வாயில போட்டார். அது அங்க சுகமகாமுனி பாகவதத்துல ரொம்ப சிறப்பா சொல்றாரு. அந்த குழந்தை அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்பட்டது. சின்ன குழந்தைதான். அதுக்கப்புறம் அம்மா சத்தி போவான், பாம்பு கடிச்சதுனால தனியா இருக்கிறான். ஆனா தைரியமா உலகம் சுத்த ஆரம்பிச்சுட்டான், தீர்த்த யாத்திரை போறான். அப்புறம் பகவன் நாமமே ஸ்மரணம் வருது. என்னமோ இந்த லோகத்துல இல்லாத மாதிரி அப்படி நிறைய வருஷம் பரிவராஜகனா சுத்திட்டுறார் நாரதர். அது அப்படி அந்த கதை. உச்சிஷ்ட போஜனம் அது இது ரெண்டுத்துக்கு உங்களுக்கு உதாரணம் சொல்றதுக்கு சிலது நானும் கவனிச்சது, நான் பார்த்தது. முக்கியமா இது அந்த ரொம்ப குழந்தைத்தனமான பக்தி, இன்னோசென்ட் டிவோஷன் இருக்கிற இடத்துல கும்பமேள அங்க போனப்போ கங்கக்கரையில எல்லா சாதுக்கள் நிறைய பேர் வருவா போவா. இந்த பேர் சில நாள் தங்குற நான் கண்ணுனால நேரா பார்த்த சில அந்த சாது அவங்களை பத்தி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னு ஏதோ இங்க பார்த்திருப்பாங்க, போட்டோ பார்த்திருப்பாங்க, யாரோ சொல்லியிருப்பாங்க, இல்ல பார்த்த சாதுன்னு எல்லாருமே நமஸ்கரிக்கணும்னு சில பேருக்கு அவர் நமஸ்கரிச்சுக்கிறாங்க. எல்லாம் அவர் அங்க நிக்கிற இடத்துல இருந்து அப்படி கிளம்பி போன உடனே காலு கீழே இருக்கிற மண் எடுத்துட்டு வாயில போட்டுக்கிறாங்க. காலு கீழே இருக்கிற மண் எடுத்துட்டு வாயில போட்டுக்கிறாங்க, சாப்பிடு. அதே போல அவங்க உட்கார்ந்து ஏந்திச்சு போனா மண் இருக்கு மொத்தம் அப்படி தொடச்சிட்டு பூசிட்டு தலைக்கு பூசிக்கிட்டு எப்படியாவது அவங்களோட ஸ்பர்ச நமக்கு வேணும்.
அது நம்மளை புனிதம் பண்ணணும்னு இந்த விஷயம் நம்ம நாட்டுல ரொம்ப பலமான சம்ஸ்காரமா இருக்கு. முக்கியமா வட பாரத தேசத்துல இங்க அந்த அளவு கொஞ்சம் அப்படி இருக்க மாட்டாங்க. பக்தி இருக்கு, இந்த கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்கும் பக்தி. அந்த அளவுக்கு சீக்கிரமா சாதுகள்னு பார்த்தா நமஸ்காரம் பண்ண மாட்டாங்க இங்க. அங்க யாரோ என்னமோ பார்த்தாவே அப்படி குழந்தைகள் எல்லாருமே கிராம ஏழை மக்கள் ஒன்றும் படிக்காதவங்க குழந்தைங்க நமஸ்காரம் பண்ண சொல்லி இப்படி பண்ணிட்டே இருப்பாங்க வாழ்க்கை முழுச. என்ன அதோட மகிமை, இது ஏதோ நம்மளை புனிதம் பண்ணும், நம்மளை காப்பாற்றும், நம்மளை கரையேற்றுவன்னு ஒரு நம்பிக்கை. அது நிஜம், அது நிஜம். ஸோ எப்படியோ அந்த மக்களுடைய காதுல இப்படிப்பட்ட ஏதோ கதை, அது ஏதோ உளுந்து இருக்குமா, அந்த பக்தி అనేది அங்கே அப்படி பார்க்கலாம். நாங்க ஆசிரமத்துல படிச்சிட்டு இருக்கும் போதும் அங்கேயும் இப்படிதான் சுவாமிஜி சாப்பிட்டதுக்கு அப்புறம், பட் நாங்க நிறைய பேர் இருப்போமா, எல்லாரும் சாப்பிட முடியாது. ஆனா அங்க சில டியூட்டிஸ் இருக்கும். சுவாமிஜியோடைய சாப்பிட அந்த பிளேட்டு அதெல்லாம் கிளீன் பண்றது, இப்படி எல்லா பாத்திரம் கிளீன் பண்றது, அங்க எல்லாரும் டியூட்டி போடுவாங்க. அப்படி சில பேர் மாறும்போது சான்ஸ் வரும். அப்ப அந்த பிளேட்ல ஒண்ணு எது மிச்சம் இருந்தாலும் சரி, 3 பேரு 2 பேரு எல்லாம் பிரசாதம் போல எடுத்துக்கிட்டு, ஈவன் டம்ளர்ல மிச்சம் ஜலம் இருந்தா கூட விட மாட்டோம். டீ ஆகுது, காஃபி ஆகுது, ஏதாவது ஆகுது, அது அங்க நேரம் பார்க்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல நான் பார்த்தேன். வேற இடத்துல கூட ரொம்ப சின்ன குழந்தைனே மண் இருக்கான்னு கூட பார்க்காத அந்த தாய் கொண்டு வந்த காலு முன்னாடி அப்படி போட்டுடும், படிக்க வச்சு. குட்டி குழந்தை நம்ம தயங்கும், மண் இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கேன்னு சொல்லி. தெய்வம் பாவனை இருக்கிறதுனால மறுபடியும் பார்க்குற பாக்கியம் வரணுமே, அவங்க திருஷ்டி படட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் இங்க சொன்னதுனாலதான் புராணங்களுக்குள்ள மக்கள் பண்றாங்க. இது நம்ம நாட்டுல மட்டும்தான். அதனால இந்த வெளிநாட்டுக்காரங்கள் இது ஏதோ கேட்டுக்கணும், இந்தியாவில் ஏதோ பெருமை இருக்குன்னு எல்லாம் வந்தா கூட அவன் குனிஞ்சு நமஸ்காரம் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். எங்க ஆசிரமத்திலேயே படிக்கிறதுக்கு வந்தாங்க சில பேர் விசிட்டர்ஸ் வருவாங்க. அவ்வளவு சீக்கிரமா நமஸ்காரம் பண்ண மாட்டான். நாளுக்கு அப்புறம் அவனுக்கு மாற்றம் அப்ப பண்ணுவான். ஏன்னா அந்த நாட்டு அந்த பண்பாடு அப்படி. தாய் தந்தைகளுக்கு பண்ணல. அதனாலதான் மிஸ்டர் பிரசிடென்ட்னு அங்க ஆல்சோ லைக் கசன் சொல்ல மாதிரி. அப்போ நீங்க சுவாமி என்ன சன்னியாசி, இவன் பிச்சைக்காரனு போதில்லை, அவங்களுக்கு புரியவே புரியாது இந்த விஷயம். சரி, இப்படி சொல்லலாம். நிறைய ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அடுத்த ஸ்லோகத்தில் இங்க வேற என்ன சொன்னார், அது 2 சொல்லி, அதனால அப்புறம் மானசிகமா குருவுடைய ரூபத்தினே தியானம் பண்ணணும் என்றாரு. குருமூர்த்தேகே சதா தியானம் பண்ணணும். பகவான் இஷ்ட தெய்வம் எப்படி நினைக்கிறோமோ இந்த மாதிரி குருமூர்த்தினி தியானம் பண்ணணும். அதே போல் குருவுடைய நாமம் கூட சதா வாயில சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ இவனுக்கு வேற இஷ்ட தெய்வம் தியானமும் குருவே ஆயிட்டான். அப்புறம் ஜபமும் குருவுடைய நாமமே ஆயிடுச்சு. இல்ல குரு ஏதாவது நாமம் மந்திரம் கொடுத்தாரு ஜபத்துக்குன்னு அது சொல்லுவா. ஸோ இதெல்லாம் என்ன காட்டுறதுன்னா, மனசா வாசா கர்மனா நீ அந்த குருன்னு எப்படி பார்க்கணும், எப்படி பழகணும் அப்படின்னு சொல்லி, இதனால என்ன இன்னும் பிரயோஜனம் வருது சொல்ல போறாரு இப்போ. ஸோ இந்த ஸ்லோகத்துல அந்த
வாகி மூலமா சொல்றது, அந்த பிரசாதமா இந்த எச்சு சாப்பிடுறது, இதெல்லாம் சொல்லி மானசிகமா தியானம், அப்புறம் ஜபம். அடுத்த ஸ்லோகம். ஸ்வதேசிகஸ்யைவ ச நாம கீர்த்தனம் பவேதனந்தஸ்ய சிவஸ்ய கீர்த்தனம். ஸ்வதேசிகஸ்யைவ ச நாம சிந்தனம் பவேதனந்தஸ்ய சிவஸ்ய சிந்தனம். பாத்தீங்களா? இப்போ சொன்ன கருத்தை இங்க விவரம் கொடுக்கிறார் விளக்கமா. தேசிக அப்படின்னா ஸ்வதேசிக, என்னோட ஆச்சாரியர். திசதி இது தேசிகா, நீ என்ன மார்க்கத்துல நடக்கணும்னு அந்த வழி காட்டுறவர் தேசிகன். திசதி மார்க்கம், டைரக்ஷன். அப்போ ஒருத்தன் அவனுடைய குரு தேசிகனுடைய நாம கீர்த்தனம் செய்யறதே எதுக்கு சமம்? இனிமே அவன் அப்புறம் வேற பகவன் நாமம் சொல்லலையே, சொல்லணுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது என்ன ஆகும்னா அதேதான் அனந்தஸ்ய சிவஸ்ய கீர்த்தனம் ஆயிடுது. இங்க சொல்றது சிவர். அன்னைக்கே சொன்னா அது அவர் பத்தி சொல்லிக்கிறாரான்னு நினைச்ச கூடாது. இங்க பரமாத்மா சிவா, பரபிரம்மம் சிவா, அது அனந்தம், அது ஞானஸ்வரூபம், சத்ஸ்வரூபம். அப்போ இந்த ஆச்சாரியர் குருவுடைய நாமம் சொல்லிட்டே இருக்கிறது சிவனுடைய நாமஸ்மரணம் ஆயிடுது. சிவனுடைய அனந்தனான சிவனுடைய கீர்த்தனமும் ஆயிடுது. அதே போல் இங்க தியானம் பத்தி முதல்ல 2 வரி, அதே போல் நாமம் பத்தி சொல்றாரு. ஸ்வதேசிகனுடைய நாமம் நீ சொல்லிட்டே இருந்த மேல சொன்னதுக்கே இங்க விளக்கம் கொடுத்தாரு, அவ்வளவுதான். அங்கே தியானம் நாமம் சொல்லீர்கள். அதனால அதை சந்தேகப்படாது. திரும்பி நானும் தனியா இன்னொரு தெய்வமுடைய நாமம் சொல்லணுமா? தேவையில்லை. ஸ்வதேசிகஸ்யைவ ச நாம சிந்தனம் தான் பவேத் அனந்தஸ்ய சிவஸ்ய சிந்தனம். அதேதான் தியானம், அதேதான் ஜபம் சொன்னேன் இல்லையா? அப்படி மானசிகமா, வாச்சிகமா, காய்கமா என்னன்னு சொல்லிட்டாரு. அடுத்த ஸ்லோகத்தில் எத்பாத ரேணுர்வை நித்யம் கோபி சம்சாரவாரதோ சேது பந்தாயதே நாதம் தேசிகம் சமுபாஸ்மஹே. அதனால நான் அப்படின்னு ஒருத்தனும் அவனவனை முடிவு பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு நினச்சிக்கிட்டு அப்படி இருக்கணும். என்ன, நான் அப்படிப்பட்ட என்னுடைய தேசிகன ஆச்சாரியுடைய பாதங்களை நமஸ்காரம் பண்றேன். எந்த பாதத்துடைய தூளி, மண்ணு, இங்க மண்ணு பத்தி சொல்றாரு. பாத ரேணுன்னா சின்ன டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், அது நித்தியம் தொடர்றதுனால அது கொஞ்சம் 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 ஒரு பெரிய சேது உருவாக்கும். யாரு பண்றான் அப்படி? எதுக்கு அந்த சேது? பாலம், ராமசேது பாலம் எதுக்குன்னா சம்சாரமனே சமுத்திரத்தை கடலை தாண்டி போறதுக்கு. ராமர் எப்படி வானர்கள் எல்லாரும் கூட சேர்ந்து லங்கை அந்த பக்கம் போய் சேரறதுக்காக சேது பந்தனம் பண்ணாரோ, அதே போல இங்க சம்சாரமனே இந்த கடலை தாண்டறதுக்கு ஒரு பிரிட்ஜ், பாலம் ஆகிறது இந்த குரு பாத ரேணுகள். அப்படி கருத்து என்னன்னா
அது நம்ம அப்படியே எடுத்துக்க முடியுமா என்ன? பாதரேணு எத்தனை நாளைக்கு என்ன அப்படியே தான் கட்ட போறோமா என்ன? ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் உனக்கும் குருவுக்கு நடுவுல இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் குறைஞ்சு போயிடும். டிஸ்டன்ஸ் குருவுக்கு உனக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் அர்த்தம் என்ன? இங்க குரு பிரம்மதான், இங்க நானும் பிரம்மம் தான். ஆனா எனக்கு அந்த அறிவு இல்லை. இப்போ அந்த அறிவு குரு கொடுக்கிறார். இதுக்கு முன்னாடி நானும் பேட்டரி சார்ஜ் இல்லாத போல் இருக்கு. இப்போ அவர் டைனமோ மாதிரி அங்கிருந்து நான் என்ன சார்ஜ் பண்ணி, அதனால அந்த மாதிரி சேது பந்தாயத்தே, அந்த தேசிகம் நாகம் கடவுள் சமமா இருக்கிற அந்த தேசிகன், அப்படிப்பட்ட நான் உபாசனை பண்றேன். தம் உபாஸ்மகே. அதனால குரு உபாசனா, குருடைய இதெல்லாம் சொல்லிருக்கு இதுல. அதனால மேல சொன்னதுல மனசா காய்க வாச்சிக மானசிகமா உபாசனை. உபாசனை என்ன? வழிபடுறதை. அது அவங்க பல பல விதமா, பெரிய பூஜை சின்ன பூஜை அப்படி இப்படி ஏதோ ஒரு விதமா அது அந்த அதுக்கு ஈடுபடுறது, அதே நினைச்சுக்கிறது. நீ எப்படி பண்ற? ஸோ உபாஸ்மகே. இந்த குருவினை உபாசனை பண்றதுன்னு அர்த்தம், நம்ம ஜாகிரதை குருவுடைய போட்டோ வச்சுக்கோங்க. நிறைய பேர் வச்சுக்குவாங்க. அப்புறம் அது தினந்தோறும் பூ வைப்பாங்க, ஆரத்தையும் காட்டுவாங்க எல்லா தெய்வங்களும் கூட. அது மட்டும் பண்ணா போகாது. உபாசனைன்னா குரு சொன்ன உபதேசங்களே மனசுல தியானம் பண்ணணும், சிந்திக்கணும். இதையும் பண்றேன், காய்கமாவும் பண்றேன், அப்புறம் வாச்சிகமாவும் அவரோட அஷ்டோத்திரம் சொல்றேன். சரியா? அப்போ இதே உனக்கு உபாசனை. இது பண்றவனுக்கு இன்னொரு உபாசனை தேவையில்லை. சிவனே சொல்ல போறாரு, நீ என்ன உபாசனை செஞ்ச அப்புறம் என்னதான் அடைய போற? நீ ஏதோ ஆசை வச்சுக்கிட்டு உபாசனை பண்ணா அந்த லோகம் இந்த லோகம், அந்த பிரயோஜனம் இந்த பிரயோஜனம் அடைவேன். ஆனா உனக்கு சம்சார சாகரத்துல இருந்து தாண்டி போற விடுவிக்கப்படுற மாதிரி மார்க்கம் அந்த உபாசனை எல்லாம் கொடுக்காது. அதனாலதான் உபனிஷத்துல எத்தனை உபாசனைகளை பத்தி பேசினா கூட கடைசியில உனக்கு கிரமமுக்தி வரலாம், ஆனா சத்யோமுக்தி இப்போ இங்கே இந்த சரீரத்தில் இருக்கும்போது ஜீவன் முக்தி வராது. ஆனா குரு உபாசனை பண்ணி குரு கிட்ட இருந்து வேற ஞானம் தவிர வேற எதுவுமே ஆசிக்கல. ஞானம் ஆசிக்கணும். அப்போ அந்த குரு இருக்கிறது கூட அதிகம் ஆகுது. வேற எதுவுமே ஆசிக்க கூடாதா? ஆசிச்சா கொடுக்க மாட்டாரா? எனக்கு வராத நிறைவேறாதன்னா வரும். அதெல்லாம் கூட சொல்ல போறாரு. எல்லா மனோரதங்கள் எல்லாம் எதெல்லாம் நினைச்சானோ அது அவங்களுக்கு நடக்குமா? குரு ஈஸ்வரன் சமானமா இருக்காருல்ல இப்போ. அதனால நீ ஒருவேளை கிருஷ்ணர் சொன்ன மாதிரி கீதையில ஆர்த்த ஜிக்னாசு அர்த்தார்த்தி பக்தியா இருந்து கூட குரு, பெரும்பாலும் லோகத்துல அப்படிதான் மகாத்மன் கிட்ட குரு கிட்ட போவாங்க. அவரு நல்லா பேசுவாரு, சொல்லுவாரு, பாடுவாரு. எது சொன்னா கூட நமக்கு என்னன்னா, நமக்கு ஏதாவது புண்ணியம் வருமா, எனக்கு குடும்ப கஷ்டங்கள் தீருமா, எனக்கு சரீர வியாதிகள் எல்லாம் தீராதான்னு போவாங்க. நிறைய பேர் அதுக்குதான் போவாங்க. அதுக்கு தவிர ஞானம் வேணும்னு போறவங்க ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த ஞான விஷயம் இன்னும் இவங்க பக்குவம் ஆகல ஆயிருக்கு. ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் கூட நிறைவேறும். ஏன்? நம்பிக்கை, பக்தி அங்க கடவுள்கிட்ட எப்படியோ இங்க அப்படிதான். சரி, அப்படி சொல்லி அதுக்கப்புறம் அடுத்தது 35வது ஸ்லோகத்தில் யதனுக்ரஹ மாத்ரேண சோகமோஹோ விநஷ்யதஹ தஸ்மை ஸ்ரீ தேசிகேந்திராய நமோஸ்து பரமாத்மனே.
இங்க சேது, பந்தனம், கடல், சம்சார கடல் தாண்டது இதெல்லாம் சொன்னதுனால அழகா அந்த குரு பாதுகா ஸ்தோத்திரம் ஆரம்பம் அப்படிதான் இருக்கு. அனந்த சம்சார சமுத்திரதார நௌகாயிதாபியாம் குரு பக்திதாபியாம் வைராக்ய சாம்ராஜ்யத பூஜனாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். அதனால ஆத்தியாத்மிக மார்க்கத்துல இறங்கின அவனுக்கு இனிமே சர்வம் அந்த குருவுக்கு சம்பந்தப்பட்ட இந்த ஸ்தோத்திரங்களை அதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன். அது மறுபடியும் கேட்கணும். அது அழகா பாடப்பட்டிருக்கு. அது சொல்லிக்கிட்டே அதே பூஜை, அதே தியானம். என்ன அதுல உனக்கு அர்த்தம் தெரியும். குரு நீ நேர பார்த்துட்டு இருக்க, நீ அப்பப்போ பார்க்குவே. அதனால அவர் உனக்கு நேர வாய் திறந்து உபதேசம் பண்றாரு. அப்போ அது கூட அனுசந்தானம் பண்றது எவ்வளவு சுலபம், சௌரியம். அதனால இப்போ இங்க இது என்ன பண்ணும், அந்த குருவுடைய அனுகிரகத்தினால, அனுகிரகம்னா அவரை எப்படி ஏதாவது நன்மை கொடுப்பாருன்னா, அவர் பிரம்மமா தெரிஞ்சுக்கிட்டு பிரம்மமா தான் இருக்கார். அதனால ஏதாவது அவருடைய பிரசன்ஸ்னாலேயோ, அவருடைய பார்வைனாலேயோ, அவருடைய பேச்சினாலேயோ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அடுத்தவனுக்கு நடக்கிறதுன்னா குரு அவர் சங்கல்பிக்க வேண்டியதில்லை. ஈஸ்வரனு இந்த குருவனு இவர் மூலமா அது அங்க வேலை பண்ண வைப்பார். ஸோ எது அனுகிரகேன சோக மோகோ வினஷ்யதா. உனக்கு அவர் உபதேசமும் பண்ணிட்டு இருக்கிறதுனால நீ துக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த சம்சாரத்துல எல்லாருக்கும் சுக துக்கங்கள் అనేది போயிட்டே இருக்கு. அப்புறம் இந்த லோகத்துல எல்லா விஷயமும் பொருள் எல்லாமே வரும் போகும், சாஸ்வதம் இல்லை. அதனால நீ அது பக்கம் மனசை வச்சுக்காத. மனசு அது கூட வச்சிருந்தா நீ சோகத்துக்கு ஆளாயிடுவே. அதனால அப்படியே நீ இந்த உபதேசம் பண்ணி 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 நீ ஆத்மா, நீ பிரம்மா, நீ தத்துவமசேன்னு சொல்லி பல விதமா பல நாட்கள் சொல்ல சொல்ல அப்போ சகஜமா நமக்கு உள்ள ஒரு அறிவு ஏற்படுறதை புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் சோகம் துக்கங்கள் வந்தா கூட வாழ்க்கையில துக்கப்பட மாட்டேன். ஏன்னா துக்கம் உண்மையா எனக்கு சேர்ந்தது கிடையாது அப்படின்னு டிஸ்கிளைம் பண்ணக்கூடிய சக்தி நமக்குள்ள உருவாக்குறதுக்காக அவரு செய்யற பிரவச்சனம், அந்த உபதேசம், டீச்சிங் அது முக்கியம். அதுதான் நம்மள உள்ள தயார் பண்றது. அதுக்கு பேரு தான் அனுகிரகம். அதனால நீ குரு சொல்றது கேட்கறது இல்லை, சத்சங்கத்துக்கு வர்றது இல்லை, உபதேசம் கேட்காம அனுகிரகம் வரணும்னா வரும். நீ நினைக்கிறதுனால சில அனுகிரகம் வரும். அட்லீஸ்ட் நினைக்கிறியே, சிந்திக்கிறியே, பிரார்த்திக்கிறியே வரும். ஆனா இந்த உனக்கு இருக்கிற சோகம், மோகம், பயம் 3 போடுமன்னா உபதேசம் கேட்டுதான். அதனால சோக மோகங்கள் ரெண்டுமே யாரோட அனுகிரகத்தினால நாசனமாகுமோ, நீக்கப்படுமோ, அப்படிப்பட்ட ஸ்ரீ தேசிகேந்திராய தஸ்மை, அப்படிப்பட்ட அந்த தேசிகனுக்கு, ஆச்சாரியன் குருவுக்கு நான் யாரு பரமாத்மனே, பரமாத்மா நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 35வது ஸ்லோகத்துல சொல்லி 36வது ஸ்லோகம். யஸ்மாதனுக்ரஹம் லப்த்வா யஸ்மாதனுக்ரஹம் மஹதஜ்ஞானமுத்ஸ்ருஜேத் தஸ்மை ஸ்ரீ தேசிகேந்திராய நமச்சாபீஷ்ட சித்தயே. அப்படிப்பட்ட அந்த தேசிகேந்திரனுக்கு, தேசிக இந்திரன், இந்திரன்ட்டு
ஆச்சாரியர்கள் லோகத்துல எத்தனை பேர் இருக்காங்க. பட் எனக்கு கிடைச்ச, எனக்கு உபதேசம் பண்ற, எனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு தயாரா இருக்கிற அந்த ஆச்சாரியர். அதனால ஆஹ், அவர் எனக்கு ம், குருகள் எல்லாருக்குள்ள சிறந்த குரு. இந்திர குரு தேசிகேந்திர, அது ஒரு எக்ஸெக்டிவ் கொடுத்துட்டு பாராட்டி சொல்றது. அந்த திரு ஸ்ரீ தேசிகேந்திரனுடைய அவர் பரமாத்மாவா இருக்கிறார். இங்க என்ன சொல்றாருன்னா, நமஸ்கரிக்கிறேன் யாரோட அனுகிரகத்தினால. அங்க சோகமோகம் நாசனம் ஆயிடும்னு சொல்லியாச்சு. இங்க சோகனோ மோகம் போகணும்னா அஜ்ஞானம் போயிடுது. அதுதான் எப்படிப்பட்ட பெரிய அஜ்ஞானம் இருக்கு, மகத் அஜ்ஞானம், அது நீக்கப்படுறது, நாசனம் செய்யப்படுறதுனால. அது மட்டும் இல்லை, நான் இப்ப சொன்னது போல் என்னோட வேற அபிஷ்டங்கள் எல்லாம் கூட மனசுல எனக்கு வேற சின்ன சின்ன காரியங்கள் நடக்க வேண்டியது இருக்கு, எனக்கு குடும்பத்துக்கு அப்படியெல்லாம். அதெல்லாம் கூட எனக்கு அந்த குருவே எல்லாம் சால்வ் பண்ணுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட, பக்தியோட, ஸ்ரத்தையோட நான் அப்படிப்பட்ட குருவுக்கு நமஸ்காரம் பண்றேன். பார்த்து லௌகிக ஐஹிக, இஹ ஐஹிகம் பர, ரெண்டுமே கூட இல்லைன்னா வியாபகாரிக்க அண்ட் பாரமார்த்திகான்னு சொல்லணும். இஹபரன்னு சொன்ன ஜென்ரல்ல சில பேர் இதேனும் அப்புறம் சொர்க்கமா நினைச்சுக்குவாங்க. நமக்கு பரானே இது வேற கிடையாது, பாரமார்த்திகம் தான் பரம். ஸோ அதனால அப்படி என்ன, லோக்கல் ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகும், த எட்டர்னல் ப்ராப்ளம் கூட சால்வ் ஆகும். மூல காரணம் சொன்னார்லையே, மூலம் அஜ்ஞான மூலம். அப்படி என்ன, இந்த 4 புருஷார்த்தங்களும் ஃபுல்ஃபில் ஆயிடும். 4 புருஷார்த்தங்கள், தர்ம அர்த்த காம மோக்ஷ, 4 என் வாழ்க்கையில எப்படி, எந்த அளவுக்கு எப்படி இருக்கணும், எனக்கு 4 கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக 37வது ஸ்லோகத்தில் காஷி க்ஷேத்ரம் நிவாசஸ்ச ஜாஹ்னவி சரணோதகம் குருர் விஸ்வேஸ்வர சாக்ஷாத் தாரகம் பிரம்ம நிச்சயः. நிச்சயः கச்சிதமா, கச்சிதமா. குரு யாருன்னு சொன்னா, அந்த காசி கஷேத்திரத்துல இருக்கிற, அந்த கங்கை கரையில இருக்கிற விஸ்வநாத சுவாமி விஸ்வேஸ்வர சாட்சாத் நேர அவர் என்ன அந்த பிரம்மன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவர், தாரகமன்னா தாண்டி வைக்கிறவர், கொண்டு போறவர். அதனாலதான் தாரக நாமம், ராமநாமம், தாரக மந்திரம் அப்படி எல்லாம் சொல்லப்படுது. தாரகமன்னா எது தரிச்சுடுமோ நம்மளை, தாரையதி தாரகம், தாண்ட வைக்கிறது. அப்படிப்பட்ட இது நிச்சயமா இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி காசி கஷேத்திரம் சொல்றது யாரு, இந்த விஷயம் எல்லாம் சிவபெருமான் சொல்றாரு. அது எப்படி இருக்கு பாருங்க. காசி கஷேத்திரம் அவருடைய கஷேத்திரம், குருவுடைய கஷேத்திரம். காஷிக்கு அர்த்தம் காஷ்யத்தை பிரகாஷ்யத்தை, இது காஷி. ஞான கஷேத்திரம் அது சாதாரணமான ஒரு இடம், பூமி, ஒரு கோயில் ஏதோ அப்படின்னு இல்லை. அது ரொம்ப என்ன சொல்றது, பாரமார்த்திகமான, அது அலௌகிகமான தத்துவம் எல்லாம் அங்க இருக்காது. அதனால எல்லாருக்கும் முக்தி கொடுக்கும், புக்தி கொடுக்கும் எல்லா காஷி. அதுக்கப்புறம் அந்த கங்கை கரை, கங்கா நதி, அவர் தலையில இருந்து கங்கை வருது, அவர் பாதங்கள்கிட்ட கங்கை ஓடுது. அந்த விஸ்வேஸ்வரர்,
வேற புராண கதைன்னு சொல்லும்போது காசி விஸ்வேஸ்வர விஸ்வநாதர் பற்றி அவரை என்னதான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு அங்க, எதுக்காக அங்க அப்படி உட்கார்ந்து இருக்காரு, ஏன் புராணம் சாஸ்திரங்கள் வந்து காசியில இறந்து போனா முக்தின்னு சொல்லி இப்படியெல்லாம் சொல்லுதுன்னா, அவர் வந்து அங்க பொதுவா அப்படி மட்டும் இல்ல, சிவன் எங்கதான் அவருடைய முக்கியமான ஸ்தானம் இருப்பாருன்னா ஸ்மசானத்துல இருப்பாரமா. அதனால ஸ்மசான பஸ்மம் எல்லாம் பூசிட்டு பஸ்மாங்க ராகாய மகேஸ்வராய இப்படியெல்லாம் சொல்றோமே. ஏன்னா அவருக்கு வாழ்க்கை முடிச்சா எனக்கு எனக்கு கோவிலுக்கு வரலன்னா கூட இந்த கடைசி நாள் அவர் இங்க வருவான், ஸ்மசானத்துக்கு போய் தான் ஆகணும். அதனால அவர் என்ன விட்டுட்டா கூட நான் அவன் விட மாட்டேன். அப்போ ஈஸ்வரனுக்கு எவ்வளவு நம்ம அக்கறை பாருங்கோ. அதனால இங்க இருந்து நானும் அவனுக்கு காதுல வந்து ஒரு மந்திரம் சொல்லி அனுப்புறேன். பொதுவா இப்படி எடுத்துக்கணும். காசியில முக்கியமா அப்படிதான் அவரை வந்து ராம 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 அந்த மந்திரம் அது ஜபம் பண்ணிட்டே இருப்பாரா. அங்க சரீரம் விட்டுன ஒரு ஒரு ஜீவனுக்கு அந்த சாட்சாத் பரமேஸ்வரேங்கிற காசி விஸ்வநாதரே காதுல அந்த தாரக நாம மந்திரம் சொல்லி அந்த ஜீவனி நல்ல விதமா எல்லாருக்கும் முக்தி வருமன் இல்லை, அடுத்த ஜென்மத்திலாவது இவன் வந்து திரும்பி சம்சாரத்துல மாட்டிக்காம அங்கிருந்து அவனுடைய சாதனை ஆரம்பிச்சிடுவான். அப்படி எடுத்துக்கணும். இல்ல காசில இருந்து போன எல்லாருக்கும் முக்தி வரும்னு சொன்னா இங்க வந்து நல்ல குடிச்சு ஆட்டாடி கும்மால் அடிச்சுட்டு இங்க நான் அப்புறம் காசிக்கு ஒரு நாள் டக்குன்னு ஃபிளைட் டிக்கெட் எடுத்த எவ்வளவு நேரம் அங்க 2 மணி நேரத்துல அங்க போயிருப்பேன். இங்க ஹாஸ்பிட்டல் போற நேரத்துல தான் காசிக்கும் போலாம் இல்லையா. அப்போ அங்க போவேனே. எல்லாரும் அப்படி எடுத்துக்குவாங்க, சாஸ்திரம் அப்படி சொல்லல. அவ்வளவு அப்படி சொல்லி லைசன்ஸ் கொடுத்த எல்லாருக்கு அதுக்கப்புறம் கடவுள் என்ன, ஆத்தியாத்மிகம் என்ன, உபதேசம் இதுக்கு என்ன மதிப்பு இருக்கு, அப்படி எடுக்கக்கூடாது. சரியா. மொத்தத்தில் அழகா காசி விஸ்வநாதர். ஸோ அது ஒரு புராண கதை. ராம மந்திரம் தான் சொல்லுவாரு. அவர் ஸ்மசானத்துல இருப்பாரு. இப்போ இதுக்காக என்ன, இப்போ இங்காவது வரட்டும், நான் அவனை பார்ப்பேன், அவன் என்ன பார்க்கலன்னா கூட சொன்னோம் இல்லையா. ராமாயணத்துல ராமர் அப்படியே தெருல வருவாரு, ரதத்துல போவாரு அப்படின்னு சொன்னா கூட்டம் கூட்டமா வந்து பெண்கள் ஆண்கள் எல்லாம், குருடன் கூட வந்து இடிச்சிட்டு நிப்பானாமா. யாரோ கேட்டான், ஏயா உனக்கு கண்ணு தெரியாது இல்லையா, நீ என்ன எதுக்கு இப்படி இடிச்சுக்கிட்டு எல்லாம் வருவேன்னா, அப்பா எனக்கு கண்ணு தெரியாது, ராமருடைய கண்ணு திருஷ்டி அந்த மேல படும் இல்லையா. பாத்தீங்களா, ராமர் என்ன பார்ப்பாரே, போதுமே நான் தரிச்சிடுவனே. அதுதான் பக்தி. அடுத்த ஸ்லோகம். குரு சேவா கயா புரோக்தா தேஹஸ்யாதக்ஷயோ வடஹ தத்பாதம் விஷ்ணுபாதம் ஸ்யாத் தத்ர தத்தமனந்தகம். காசி மட்டும் இல்லாம பொதுவா நமக்கு அந்த ஊர் பார்க்கணும், இந்த தீர்த்தக்ஷேத்திரம் போகணும், அது ரொம்ப முக்கியம். கயலோ போய் ஸ்ராத்தம் வைக்கணும், கயக்கு போகணும், அப்புறம் திரிவேணி சங்கமம் பார்க்கணும், இந்த பக்கம் ராமேஸ்வரம் பார்க்கணும், எல்லாம் மத்தாள் போவாங்க. நல்லதுதான். அப்படியாவது அது மாதிரி நம்பிக்கை இருக்கு, போறான், பக்தி வளருது, ஆஸ்திகனா இருக்கிறான். பட் இந்த குரு ஒரு வாட்டி உனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நீ ஏப்ப அங்கிங்க சுத்துற. ஒருவேளை குரு போன்னு சொன்னா போ, இல்ல குரு போறாருன்னு அவர் கூட போ. சரியா. அந்த காலத்துல இப்ப இங்க சொல்ல போற குரு அடுத்தது இன்னொரு போக போக பார்த்தோம். குருன்னு எப்பவுமே
ஒட்டிரன்றான். எப்படி குருவினை ஒட்டி இருக்கிறது? விடாது. ஒரு காலத்துல அப்படிதான் அவரே சன்னியாசி. சங்கரர் யாத்திரை ஜிக் யாத்திரை பண்ணார். சங்கர விஜயம் கூட எத்தனை பேரும் அவரே சன்னியாசி. பிக்ஷை எடுத்து சாப்பிடணும், பயமில்லை. நானும் எனக்கு பிக்ஷை வாங்கி எனக்கு குருவுக்கு பிக்ஷை வாங்கி கொடுப்பேன். நான் குரு போட்டே குரு, ஆனா அவனை டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பேன். அப்படி இருப்பேன். அவர் எப்பாவது என்ன பார்ப்பாரு, எப்பாவது என்ன கூப்பிடுவாரு. ஆனா நான் குரு கிட்ட ஆசிரிச்சு இருக்கணும். ஏன்னா எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். அது யாருக்கு? ஃபுல் டைமர். ஃபுல் டைமர் அதுல இருக்கிறவனுக்கு அப்படி. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த குரு உடைய சம்பந்தம். சம்பந்தம் ஈஸ்வரனை கூட உண்மையான நம்ம சம்பந்தம், ஆத்ம சம்பந்தம், ஆத்ம பந்தம். அதிலோ அந்த ஆத்மா அந்த ஈஸ்வரன் நமக்கு தெரிவிக்கிறது இந்த குரு. அதனால ஒரு இடத்துல கதை வரும். யாரு? கபீர் ஒரு மகாத்மா. குரு அண்ட் கோவிந்தா ரெண்டு பேரும் உன் முன்னாடி நின்றுட்டா முதல்ல யாருக்கு நமஸ்காரம் பண்றேன்னு கேட்டேன். குருக்கே பண்றேன். இப்ப தெரியுது அவ்வளவு முக்கியத்துவம். ஏன் எனக்கு கோவிந்தனை காட்டி கொடுத்தது இந்த குரு. அப்போ முதல்ல அவருக்கு நன்றி சொல்லி அவருக்கு நமஸ்காரம் வச்சுக்கணும் இல்லையா? அப்படி பண்றதுனால கோவிந்தன் கோச்சுக்க மாட்டான். பகவான் சந்தோஷப்படுவார். நீ குருவுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குற, நீ குரு காட்டி கொடுத்தாதானே நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்த. அதனால முதல்ல அவருக்கு சுவாமியே சொல்லுவார். இப்படி கபீர் தாஸ் விஷயத்துல சொல்லுவாங்க. இங்க என்ன சொல்றாரு? குருவுக்கு சேவை பண்ற பாத்தியா, நீ கயாக்கு போனது மாதிரி தான். கயில போய் அதை நீ ஒரு கம்பேர் பண்றாரு. குரு சேவதா கயா. அந்த குருவுடைய தேகம் இருக்கு, அப்புறம் ஒரு பிசிக்கல் பாடி சரீரம் வச்சுதானே, பஞ்சபூத சரீரத்தோட தான் இருக்காரு. அவரும் ஒரு நாள் பிறந்தார், ஒரு இடத்துல ஒரு அம்மா வயிற்றுல இருந்து பிறந்தார். அவரு அதுக்கப்புறம் இந்த சரீரம் விட்டுட்டு போவார். இதெல்லாம் பாக்குறோம். எப்படிப்பட்ட குருவா வந்தான் என்னன்னு சரி, அவருடைய தேகமே அந்த வடவிருட்சம் போல். அக்ஷயா வடகா. அந்த வடவிருட்சம் ஏன் சொல்றாருன்னா, ஆலமரம் அசல் நாசனமே ஆகாது. ஏன்னா அது மூலம் முதல் போறதுக்கு முன்னாடியே நிறைய இடத்துல அது உள்ள போய் பூந்துக்கிறது வேரோட. இங்க காலகட்டத்துல இந்த ரொம்ப படுசானதுனால அந்த நடுவில் இருக்கிறது படுசு போயிடும். ஆனா புதுசு புதுசு வந்துட்டே இருக்கு. எங்க போயிடுச்சு? போகாத. உண்மையா யோசிச்சு பார்த்தா வித்து மரம் போயிடுச்சு ஒட்டிட்டாங்க, எங்க போல. அது எத்தனை காய் கொடுத்து எத்தனை வித்து கொடுத்து இருக்கு, எத்தனை விதமா மரம் ஆயாச்சு ஆல்ரெடி. அதே போல ஜீவன் கூட எங்க போக மாட்டான். ஜீவன் நாசனம் ஆக மாட்டான். எப்போ நாசனம் అనేది சொல்ற வேதாந்தத்துலன்னா అసలు జీవన్ இல்லை అనేది தெரியும். இல்லன்னு இவன் அனாதை. வேதாந்தத்திலோ மாயா அனாதை, ஈஸ்வரனு அனாதை, ஜீவ அனாதைன்னு சொல்லும். அதை அங்க ஜாகிரதை அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். சரியா? ஜஸ்ட் ஒரு வார்த்தைக்காக சொன்ன. இப்போ என்ன உபனிஷத்துல கேள்விகள் வந்துச்சு, இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், இவன் போவானா போக மாட்டான. புரதாரண்யத்துல தான் பார்த்தேன். இப்போ போவான், ஆனா சரீரம் இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி யாக்ஞவல்கர் சொல்றார். சரி, இங்க கயாதான் அவருக்கு சேவை பண்றதுதான். நீ கையில போய் எல்லாம் அந்த பண்றோம் சேவை பண்ண மாதிரி. ஒரு வடவிருட்சம் போல் நசிக்காம இருக்கிற பெரிய வரலட்சுமி.
அப்படி அவரோட పాదం தான் విష్ణు పాదం. గయలో ముఖ్యమా என்னன்னா విష్ణు పాదం தான் அது. கய அనే ராட்சசனு அவனுக்கு என்னமோ வரம் கொடுத்தாரு. அது ஏதோ கதை இருக்கு, புராண கதை. ஏன் கயில ஸ்ராத்தம் வைக்கணும், கயா ஸ்ராத்தம் வச்சா அதுக்கப்புறம் எங்க வச்சாலும் வைக்கலன்னாலும் பரவாயில்லன்னு. அப்புறம் யாரும் இல்லை, குழந்தைகள் இல்லை, அப்புறம் அவங்க அவங்களே போய் கையில ஸ்ராத்தம் வச்சுக்கலாம், அவங்களுக்கே வச்சுக்கலாம். அப்புறம் தெரியாதவங்களுக்கு கூட வைக்கலாம். ஜந்துகளுக்கு நம்ம வீட்டை வளர்த்தது போனது அதிகம் சொல்லி வைக்கலாம். இவ்வளவு பண்றதுக்கு அந்த கையில மட்டும்தான் புராண சாஸ்திரம் பர்மிஷன் கொடுத்திருக்கு. அங்க விஷ்ணுடைய பாதம் தெரியாது. என்ன பாரு, யக்னோவை விஷ்ணு, எல்லா யக்னம் ஸ்ராத்தம் கர்மம் எல்லாத்துக்கு கூட பகவான் தானே சொல்லி அதுக்கு அந்த கயானு ராட்சசன் கதெல்லாம் சொல்லப்படுறது. அப்போ விஷ்ணு பாதம் இது குருவுடைய பாதம் தான் விஷ்ணு பாதம். அதுதான் கயா கஷேத்திரம், அதுதான் க்ஷயமில்லாத வடவிருட்சம் போல். அப்புறம் அங்க நீ அங்க கையில போய் தானம் பண்றது கூட பொதுவா எல்லா புண்ணியக்ஷேத்திரங்களிலும் தானம் பண்றது ரொம்ப சிறப்பா சொல்லப்படுறது. நம்ம ஊர்ல இங்க நான் கொடுத்தான்னா கூட புண்ணியக்ஷேத்திரத்துல புண்ணிய திதி அன்னைக்கு போய் தானம் பண்ணணும். நிறைய பேர் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு ஸ்பெஷலா சாஸ்திரங்கள பலம் எல்லாம் சொல்லப்பட்டது. ஆனா இந்த குருவுக்கு நீ கொடுக்கிற தானம் தட்சிணை ஏதாவது இருந்தாது அனந்தகம். அது உனக்கு பலம் சொல்லி மாடாது, அவ்வளவு பலன் கொடுக்கும். தத்திர தத்தம் அந்த குருக்கு கொடுக்கிற தட்சிணை அது எல்லாமே அப்படின்னு சொல்லி 38வது ஸ்லோகத்தில் இந்த மாதிரி எதெல்லாம் நாம புனிதமானதான்னு நினைச்சுக்கிறோமோ, காசி, கங்கை, கயா, இது எல்லாத்தையும் இதுல சொல்லி அது குரு சமம். அது குரு ஆசிரிச்சு குரு சேவ் பண்ண எல்லாம் பண்ணது போல்தா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த 39வது ஸ்லோகத்தில் குருமூர்த்திம் ஸ்மரே நித்யம் குரோர் நாம சதா ஜபேத் குரோர் நாம சதா ஜபேத் குரோராக்ஞாம் பிரகுர்வீத குரோரன்யம் ந பாவயேத். இப்போ மேல சொன்னது எல்லாத்தையும் ஒரு கன்சாலிடேட் பண்ணி சொல்றது போல, அதனால குருவுடைய ரூபத்தினே நித்தியம் தியானம் பண்ணப்படுது, குருவுடைய நாமத்தினே சதா ஜபம் பண்றது, அவர் சொன்ன உபதேசத்தினை ஜபம் ஞாபகப்படுத்துறதே பண்ணிட்டேரு. அப்புறம் குரு சொல்ற ஆக்ஞை ஏதாவது சொன்னா அது சொன்னபடி செய். இதுல பல விஷயம் இருக்கு. குரு கிட்ட இருந்து சேவை பண்ணி ஏதாவது குருக்கு சகாயம் பண்ணணும்னு இருக்கும்போது, நேரா இருக்கும்போது குரு சிலதெல்லாம் இது அப்படின்னு சொல்லும் போதும் அது மறு பிரச்சனை கேட்காம கேள்வி அது சொன்னதுபடி செய், அது ஒரு அர்த்தம். அதுக்கப்புறம் குரு ஆக்ஞாவன்னு குரு என்ன போதிக்கிறாரு, இதுக்காக இவ்வளவு பேசி 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 சொல்லிட்டே இருக்கிறாரு, அவருக்கு என்னதான் வேணும், என்னதான் ஆக போறது அவருக்கு. அப்போ அந்த என்ன சொல்றாருன்னு அது சிந்தனை பண்ணிட்டே அது ஒரு அர்த்தம். ரெண்டு விதமா. அதனால எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ டீச்சர் இஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நான் ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்க மாட்டேன், லைட்டா எடுத்துக்கூடாது. அந்த அளவுக்கு ரொம்ப அலர்ட்னஸ், சின்சியரிட்டி, கிரகிக்கக்கூடிய சக்தியோடு இருந்தாதான் குரு கூட வாழ முடியும், குரு கிட்ட இருந்து நம்ம பிரயோஜனம் அடைய முடியும். சோ அதனால குரு ஆக்ஞாம் பிரகுர்வீதா, இது கமாண்ட் பண்றாரு.
ஒழுங்கா பண்ணணும். அப்புறம் குரு தவிர இன்னொரு விஷயம் பத்தி யோசிச்சு சிந்திச்சு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. குரு அந்யம் ந பாவயேத். இங்க என்ன சொல்றாருன்னா ஸ்ட்ரிக்டாவே சொல்றாரு. வேற திரும்பி நான் அது நினைச்சுக்கலையே, இது நான் பண்ணலையே, அங்க போலையே, இது பண்ணலையே, அது பண்ணலையேன்னு சொல்லிட்டு ஒன்னும் சுத்தாது, மனசுல சுத்த வைக்காது. டோன்ட் திங்க் ஆஃப் எனி அதர் திங் அப்படின்னு ஒரு கமாண்டை கொடுக்க நபாவையே அப்படி சொல்லி 40 கூட ஜஸ்ட் முடிச்சுடு சின்னத. குருவத் கிரேஸ்திதம் பிரம்மா பிராப்யதே தத் பிரசாததஹ குரு தியானம் சதா குர்யாத் குலஸ்திரீ ஸ்வபதிம் யதா. குருவுடைய வாய் வக்ரமன்னு இங்க முகமன் இல்ல, வாய். வாயன்னா நாக்கு மேல. இந்த நாக்கு மேல பிரம்மா பிரம்மாவுடைய பத்னியான சரஸ்வதி உட்கார்ந்து இருக்கான். வேத மாத உட்கார்ந்து இருக்கு. அதனால குரு வக்ரே ஸ்திதம் பிரம்மா, அந்த பிரம்ம தத்துவம் பிரம்ம ஜானம், அவரே பிரம்மமா இருக்காரு. அவர் பேச்சு எல்லாம் பிரம்மம். அவர் வாயு மேல உட்கார்ந்து இருக்கிறது வேதமாத்த பிரம்மம். அது எனக்கு வருணம் கடிக்கணும்னு சொன்னா அவருடைய பிரசாதத்தினாலதான் கிடைக்கும். குருவுடைய கருணை வேணும், குருவுடைய கடாட்சம் நமக்கு வேணும், அவர் ஹுதயத்துல நமக்கு ஸ்தானம் வேணும். அப்போ என்ன ஆகும்னா குரு இவனுக்கு சீக்கிரம் ஞானம் வரட்டும், நல்ல விதமா புரிஞ்சுக்கணும்னு அவர் ஆசைப்படுவார். எல்லாரும் இது புரிஞ்சுக்கணும், இது தெரிஞ்சுக்கணும் சொல்லி எல்லாரும் ஆசைப்படுவார் குரு. அதே போல்தான சங்கராச்சாரியர் கிரி, அதுக்கப்புறம் தோட்டகாச்சாரன் ஆயிட்டானே, அவனை பத்தி அப்படிதான் நினைச்சு பேசினார். அந்த கதை சொன்னோம். தோட்டகாச்சாரியர் ஒண்ணு படிப்பு இல்லாதவன் சொல்லுவேன் நிறைய, இன்னும் வரும்போது நிறைய கதைகள் எப்படி எப்படி எல்லாம் உபனிஷத்துல இருந்து புராணத்துல இருந்து இப்போ வரைக்கும் எப்படி சிஷ்யர்கள் இப்படி இப்படி இந்த விதமா இருந்தே எப்படி குருவுடைய கடாட்சத்தை அவங்க அடைஞ்சாங்கிறது நிறைய கதைகள் இருக்கு, நிறைய. இனிமே அடுத்த விஷயம் வரும்போது அங்கங்க ஒரு சின்ன எபிசோடு ஞாபகப்படுத்துவேன், கொஞ்சமாவது சொல்லுவேன். ரொம்ப முக்கியம் நமக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இவனுக்கு அந்த குருவுடைய பிரசாதத்தினால அவர் வாக்கு மேலே பிரம்மம் இருக்கு, இவனுக்கு எனக்கும் கிடைச்சு. அதனால் குருவுடைய தானத்தினை விடாமே சதா குறியாத் பண்ணிட்டே இருக்கணும். எப்படி பதிவிரதான ஸ்திரீ, ஒரு கிருஹிணி தர்ம பத்னியான ஸ்திரீ அவளுடைய பர்த்தனை பத்தி எப்படி நிரந்தரம் நினைச்சுக்குவாங்களோ அப்படியே. இந்த உதாரணம் சிவனை கொடுக்கலாம், புராணம் கொடுக்கலாம். இப்போ கலியுகத்துல இது எங்க சார் அசல் பேச்சுக்கு இடம் இருக்கான்னு நமக்கு தோணும். ஸ்திரீகள் விஷயத்துல சாஸ்திரம் ரொம்ப சுலபமா சௌரியமா, நீ உனக்கு பத்திக்கு சேவை, அந்த தெய்வம் பத்தியே தெய்வம்னு சொல்லிட்டு நீ இருந்து பண்ணா உனக்கு மோட்சம்னே சொல்லிட்டாங்க. ஆனா புரிஞ்சுக்க மாட்டாங்களே நம்ம தாய்மார்கள். பத்தி கூட அப்படி இல்லையே. ஆனா சாஸ்திரம் இன்னும் ஒரு படி மேல போய் அவர் அப்படி இல்லைன்னு கூட நீ இருக்கணும். அவர் துர்மார்கனா இருந்தால், குடிக்காரனா இருந்தாலும் கூட நீ பத்திக்கு சேவை பண்ணு. அப்படிப்பட்ட பதிவிரதைகளை கதைகள் எத்தனை இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. அப்படிப்பட்ட பதிவிரதைகள் எல்லாரும் நித்தியம் ஸ்மரிச்சுக்க வேண்டிய லிஸ்ட்ல ஸ்லோகங்களுக்குள்ள இருக்காங்க. ஒரு கதை ஒன்னொரு பாரதத்துல இதெல்லாம் சொல்லுவார். சோ இப்படி அந்த குலஸ்திரீ ஸ்வபதிம் யதா,
அதனாலதான் ஸ்திரீக்கு தனியா ஒரு குரு கிட்ட போறதை படிக்கிறது అనేది இல்ல, தேவையில்லை. சின்ன வயசுல வீட்டுல அப்பா அம்மா எப்படி இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டே பாதி கத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பதி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் பதிதா குரு தெய்வம். பதி படிச்சு வந்தார், அவருக்கு தர்மம் தெரியும், தர்ம அனுஷ்டானத்துக்காக அவர் இருக்காரு. அவருக்கு தர்ம பத்னியா நான் இருக்கணும் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்ப அவர் தர்ம மார்க்கத்துல போய் அவரு நான் 2 பேரும் கூட முக்தி அடையறதுக்கு வேண்டிய நானும் சகரிச்சுட்டே இருக்கேன். அதனால சக தர்மச்சாரிணி. குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் இது தெரியல. லோகம் அதான் ரொம்ப எப்போ மெட்டீரியலிஸ்டிக் காம்படிஷன் கம்பேரிசன் இந்த ஈர்ஷா துவேஷங்கள் கூட பாக்குறோமோ, எந்த உறவு இங்க அது நிஜமான பிரேம இல்ல, ஒண்ணும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாவும் இல்ல. வாழ்க்கை முடிச்சுட்டு கடைசி வரைக்கும் நீங்க அப்படிதானே, நீ அப்படிதானே, அவர் அப்படி இப்படியே சொல்லிக்கிட்டு கடைசியில குறையோடதான் கம்ப்ளைண்ட்ஸோட போறோம். ஸோ இன்னும் பல கருத்துக்கள் அப்புறம் அடுத்த வாரம் பார்ப்போம். இன்னைக்கு இங்க முடிவு செய்யணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.